இப்படி எதையுமே ஏற்றுக்காமல் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி வேணும்னா இதுக்குத்தான் மத்திய அரசுல நிதி வாங்கணும்னா உங்களுக்கு சாதுரியம் வேணும்னா ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாங்க. அப்போ இடித்தா காசு, கட்டினா காசு, லீஸுக்கு விட்டா காசு, அந்த சுவராகவே இருந்தால் உங்களுக்கு காசு கிடைக்கும். கூட்டணிக்கு போக வேண்டும்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள், வலதுசாரி ஊடகங்கள், அதுக்கெல்லாம் அழகாக மோடி ஒரு செய்தி சொல்லிட்டார்னு வச்சோம். ஸ்டாப் இட் அப்படின்னு நீட்டாக சொல்லிட்டார்னு வச்சுக்கோம். பாரம்பரிய விஞ்ஞானத்துக்கு எதிரானது, நேட்டிவ் விஸ்டத்துக்கு எதிரான தீர்ப்பு. அப்போ வாழ்வாதாரம் காணாமல் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருப்பது சர்ச்சுகளுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம், வேற யாருக்கும் அப்படி இருக்க முடியாது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஸ்ரீ டிவியின் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியினை இப்போது நேயர்கள் போட்காஸ்டிலும் கேட்டு பயன்பெறலாம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். PM ஸ்ரீ கல்வி திட்டம் புறக்கணிப்பு, தமிழ் மாணவர்களுக்கு துரோகம் செய்த விடியல் அரசு, மதுரை கள்ளழகர் கோவில் புராதன சுவர் இடிப்பு, திமுக விரைவில் அழியும், பிரதமர் மோடி பேச்சு, பதஞ்சலி விளம்பரம் உச்சநீதிமன்றம் கடுமை, மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு கிறிஸ்தவர் சர்ச் எதிர்ப்பு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் பத்திரிகையாளருமான திரு ராம நம்பிநாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். தமிழ்நாடு பட்ஜெட்டில் கல்விக்காக மட்டுமே 44,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அத்தனை நிதியுமே பார்க்க போனால் சார், அந்த கல்வியின் அதில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள், அப்புறம் அந்த புக்கு பிரிண்டிங் பண்ணுறது, அவங்களோட பென்ஷன், மாதாந்திர வருமானம், இதுலேயே இந்த அமௌண்ட்டெல்லாம் போயிடுது. ஒரு 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 ஸ்மார்ட் லேபு கொண்டு வர்றதோ, ஒரு புதிய திட்டங்களை கல்வித்துறையில் அறிமுகப்படுத்துறதுக்கோ போதிய நிதி வசதி இல்லாமல் இருக்குது. இதற்காக நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணிட்டு இருக்காங்க. PM ஸ்ரீநிதி அப்படிங்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை 2022 மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் தான் அந்த ஸ்மார்ட் லேபு வருது, கிளாஸ் ரூமை டெவலப் பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு கல்வியை நகர்த்தக்கூடிய வேலைகளை மத்திய அரசு அதற்கு நிதியை கொடுக்கிறது. ஆனால் அப்படி இருக்கும்போது அதற்கான வரைமுறைகளை ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணணும், இந்த ப்ரோட்டோக்கால்லையும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பல்வேறு மாநிலங்கள் அதை பின்பற்றுறது இல்லை. இப்போ பார்க்கும்போது நவோதயா பள்ளிகளுக்கு தமிழகத்தில் பெரிய அளவில் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் காரணம் காட்டி மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய 1040 crores சொல்கிறாங்க. அதை மத்திய அரசு நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? பாஸ்கர், நீங்கள் நான் என்ன சொல்லணுமோ அவ்வளோத்தையும் சொல்லிட்டீங்க. அதாவது மத்திய அரசு நிதி துறை வாரியாக ஒதுக்கி இருக்கிறது. நீங்கள் மாநிலத்தில் அப்படி எந்த மத்திய அரசும் விட்டுறதில்லை. ஹெல்த்துக்குன்னா இவ்வளவு, எஜுகேஷன்னா இவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு செக்டராக நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியை மாநில அரசு வாங்குவதற்கு அதுக்கு சில நாம்ஸ் இருக்குது. நீங்கள் ஜெயலலிதா அரசாங்கத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கவில்லை என்பதால் பஞ்சாயத்து மூலமாக செலவு பண்ணுற எல்லா காசையும் நிறுத்தி வச்சாங்க. ஓன்னு அன்னைக்கு எல்லோரும் கத்தினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்படி கத்தினாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய நாம்ஸ் படி தான் நடக்கணும். அதுக்கு பிறகு தான் மத்திய அரசாங்கம். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கவர்னர் சான்சலராக இருக்கக்கூடாது, முதல்வரே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வைஸ் சான்சலரும் முதல்வரே அப்பாயின்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்த எடுக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களில் இவங்க சிலபஸை போட்டு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, அந்த திராவிட மாடல் சிலபஸில் பள்ளிக்கூடம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறாங்க? நவோதயா ஸ்கூல் வந்தால் ஹிந்தி வந்துடுங்கிறாங்க. ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரு நவோதயா ஸ்கூல் வந்திருந்தால் இன்றைக்கி தமிழகம் எங்கேயோ போயிருக்கும். சரி, நீங்கள் மத்திய அரசு நிதி பண்ணணும்னா மத்திய அரசினுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP
தேசிய கல்விக் கொள்கை திட்டம் அதை அமுல்படுத்தணுங்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என்ன? 3 லாங்குவேஜ், 2வது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கண்டிப்பாக தாய்மொழி தமிழில் படி கொடுக்கணும். இவங்க 1000 தாய்மொழி தமிழில் கற்றுவாங்களே தவிர தாய்மொழி கல்வியே இல்லாத ஒரு ஊரில் நீங்கள் அதை கொண்டு திணிச்சா எப்படி? ஆகையினால அவங்க தேசிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி எதையுமே ஏற்றுக்காமல் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி வேணும்னா இதுக்குத்தான் மத்திய அரசுல நிதி வாங்கணும்னா உங்களுக்கு சாதுரியம் வேணும்னா ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாங்க. ஏன் மத்திய அரசுகிட்ட நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட்லேருந்து ஆரம்பித்து அதனுடைய செலவு கணக்குலேருந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அது அதனுடைய பலன் என்ன? ஏன்னா அவங்க மானிட்டைஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். நீங்கள் உங்களுக்கு சாதுரியம் வேணும்னு பேசினோடனே ஆகான்னு அது கொதித்து எழுந்து அப்படி நிதியமைச்சரை தப்பாக பேசி அந்த நிதியமைச்சருடைய கேஸ்ட் அளவுக்கு அவங்கள பேசி அப்படித்தான் இருக்கிறது தவிர மத்திய அரசு உங்களுக்கு நிதி தராதுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் இந்த நாம்ஸை ஃபில் பண்ணவில்லை. இப்போ 2400 கோடியில் 1000 கோடி கொடுத்துருக்காங்க. 1400 கோடி கொடுக்கலை என்றால் நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்களோ அதை செய்யலை. முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்களேன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போது நீங்கள் நவோதயா ஸ்கூல் நடத்தலைங்கிறதோ நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரலைங்கிறதோ 2வது. குறைந்தபட்சம் இவர்கள் என்ன சொல்லி வாங்கியிருப்பார்கள் இந்த கிராண்டை? புது கட்டடம் சொல்லியிருப்பாங்க, புது லேப் சொல்லியிருப்பாங்க, ஸ்மார்ட் கிளாஸஸ் சொல்லியிருப்பாங்க. இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கிறதுனால தான் கொடுக்கல நிதி. மத்திய அரசாங்கம் எதாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு ஒரு லோன் தராங்க சார், நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க. ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? முதல்ல பேஸ்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட் தருவாங்க, ரூஃப் முடிஞ்சால் ஒரு அமௌண்ட் தருவாங்க. அது முடிஞ்சால் தான் நீங்கள் ரூஃப் முடியாமல் லிண்டல் போட்டுட்டு போனால் தருவாங்களா? அவ்வளோதான் சார், ரொம்ப சிம்பிள். ஐயோ நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் நாம்ஸ் தானே. அதனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசு சொல்கிறது எதையும் கேட்கறது இல்லை. இது போலவே இன்னும் சில மாநிலங்களும் இருக்காங்க. ஸோ ஒடிசா வந்து இது போல் அந்த நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்கல, மேற்கு வங்கம் ஏற்றுக்கல, கேரளா ஏற்றுக்கல. தமிழகம் எப்பொழுதும் போல் மத்திய அரசோடு முரண்பிடித்து ஒத்துழையாமை இயக்கத்தில் கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அதனால் ஏற்றுக்கல. இதுதான் உண்மை. அப்போ மத்திய அரசு ஒரு நேஷனல் இன்டெகிரேஷனுங்கிற ஒரு காரணத்தோடு அதை செய்கிறது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு தேவைப்படுகிறது, கேரளாவில் அதே தான், தமிழ்நாட்டில் அதே தான். அதனால் எல்லாம் ஒரே திசையில் இருக்கிறாங்கங்கிறது தான். இவங்க என்ன எஜுகேஷன் பாலிசிங்கிறதே மைனாரிட்டி ஓரியன்டாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாஸ்கர். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சிவநாடார் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழ்நாடு அரசாங்கம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கிற ரூரலில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு 5 குழந்தைகளை மொத்தம் 200 குழந்தைகளை வருஷம் அங்கே அனுப்பும். அந்த சிவநாடார் ஸ்கூல் அவங்கள படிக்க வச்சு நல்லபடியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூபியில் இருக்கிற சிவநாடார் ஸ்கூலில் என்ன சிலபஸ் இருக்கும்? NEP தான் இருக்கும், 3 லாங்குவேஜ் சிஸ்டம் தான் இருக்கும். அப்போ இந்த 200 பேருக்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்க வேண்டாமா நான் கேட்குறேன். அப்போ அதில் ஒரு பாலிசி, இதில் ஒரு பாலிசியா? அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய குழந்தைகளை வஞ்சிக்கிறது. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, நாம்ஸை ஃபுல் பண்ணாமல் பாரு படிப்புக்கு தரவே இல்லை, காசு தரவே இல்லைன்னு கற்றுவாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கல்வியில் கூட அரசியல் செய்கிறது என்ற அயோக்கியத்தனத்தை, தன்னுடைய அயோக்கியத்தனத்தை இதில் வெளிக்காமிச்சிருக்கு. அப்படிதான் நான் நம்புகிறேன். இரண்டாவது செய்தியாக HRNC கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்களில் நடக்கக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள், அந்த அட்டூழியங்கள்னே சொல்லலாம் சார். திருவண்ணாமலை கோயிலில் பார்த்தோம், நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை எல்லாம் உடைத்து தான் அவங்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பல்வேறு கோவில்களில் பார்க்குறோம், கோவில் சிலைகளும் உடைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதாக காவல்துறையிலேருந்து ஒரு அறிக்கை வருது. சமீபத்தில் கூட கபாலீஸ்வரர் கோவில் வாசல்லையே கதவுக்கு தீ வைத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். மதுரை கள்ளழகர் கோவிலில் பிரசித்தி பெற்ற கோவில் அது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவர் அது 15ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த சுவரை வந்து மீண்டும் இவர்கள் வந்து ரினோவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிகவும் சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு திரு TR ரமேஷ் அவர்களுமே தங்களுடைய
வருத்தத்தையும் பதிவையும் அவர் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார் 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற எல்லா கட்டடமும் பாரம்பரிய கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு கல்லூரி குயின் மேரிஸ் கல்லூரிக்கு ஒரு இதை மாற்றணுங்கிறதுக்காக அன்றைக்கி அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்ததில் திமுக முதலிடத்தில் இருந்தது. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறநிலைத்துறை இப்போ கள்ளழகர் கோயிலில் இருக்கிற பெரிய மதில் சுவர், அதாவது 1 கிலோமீட்டர் நீளம் 30 அடி உயரம், மீண்டும் சொல்கிறேன் 1 கிலோமீட்டர் நீளம் 30 அடி உயரம் உள்ள மதில் சுவரை இடிக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணத்துக்காக இடிக்கிறீங்க? இடித்தாதான் அங்கே வேறு ஏதாவது அந்த ஏரியாவை அதாவது அது ஒரு அரண் மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு 4 ஏரியாவை எங்கேயாவது ஆட்டையை போட முடியுமா? முடியாதா? அப்போ இடித்தாதான் ஆட்டையை போட முடியும். இடிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, இடித்து முடித்த உடனே புதுசாக கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு. சரி, அதுக்காக 1 கிலோமீட்டர் இருக்கிற சுவரை 30 அடி உயரம் இருக்கிற சுவரை இடித்தோம்னா எவ்வளவு கான்ட்ராக்ட் காசு வரும்? இவங்களுக்கு பாரம்பரியமாவது பண்ணாக்காது. 1500 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலினுடைய சுவற்றை நான் இடிப்பேன் என்று வருமானால் எவ்வளவு அகங்காரம் இருக்கணும் பார்த்துங்க. இப்போ அங்கேயே கூட பார்க்கிங்க்கு சம் அபவுட் க்ரோஸ், கார் பார்க்கிங்க்கு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி மஹால் ஒன்று, கல்யாண மஹால் ஒன்று, அதாவது எனக்கு தொகை சரியாக தெரியவில்லை, கள்ளழகர் கோயிலினுடைய வருமானம், அதாவது டெபாசிட் என்ன இருக்கோ அதில் 5% தவிர மற்ற எல்லாத்தையும் கையில் எடுக்கிறாங்க ப்ராஜெக்டுக்குன்னு. அவ்வளோதான். ஏன்னா இது கோயில் பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மாறி மாறி சொன்ன பிறகும் கூட கோயில் டெபாசிட் பணத்தை எடுத்து, இப்போது நீங்கள் இதில் பார்த்தோம், நம்ம மாரியம்மன் கோயிலில், சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 23 கோடி ரூபாய்க்கு ரோடு, அங்கே உள்ள அப்ரோச் ரோடுக்கு அந்த 23 கோடி ரூபாய் எது? மாரியம்மன் கோயில் ரோடு கலெக்ஷன். அப்போ கோயில் கலெக்ஷனை எப்படி எடுக்கிறது, எப்படி ஆட்டையை போடுறது, எப்படி கான்ட்ராக்டருக்கு காசு கொடுக்கறது, அதில் பார்க்கிங்க்கு எப்படி கார் கொடுக்கறது, அந்த பார்க்கிங் இதை எந்த திமுக காரனுக்கு கொடுக்கறது, அடுத்தாப்பில் விருது கல்யாண மஹால் எப்படி கட்டுறது, அந்த கல்யாண மஹாலில் எப்படி அதை லீஸுக்கு எந்த திமுக காரன்ட்டு கொடுக்கறது, அப்போ இடித்தா காசு, கட்டினா காசு, லீஸுக்கு விட்டா காசு, அந்த சுவராகவே இருந்தால் இவங்களுக்கு காசு கிடையாது. அதனால் பாரம்பரியத்தை எடுக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதுக்கு எதிராக டிஆர் ரமேஷ் இப்போது குரல் கொடுத்துருக்கிறார். ரெண்டாவதுங்க, ஒரு 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு 30 அடி உயரத்துக்கு ஒரு சுவர் இருக்கிறது என்றால் அது பாரம்பரிய சின்னம் மட்டும் இல்லை, அந்த கோயில் எவ்வளவு பிரசித்தமான கோயில்ங்கிறது இந்த சுவரை பார்த்தா அவனுக்கு புரிஞ்சு போயிடும். அதனுடைய நீளத்தையும் உயரத்தையும் பார்த்தா புரிஞ்சு போயிடும் வெளியில் வர்றவனுக்கு. அதனுடைய எவ்வளவு பெரிய ஏரியாவில் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். அப்போ அந்த கள்ளழகர் கோயில் என்பது ஒரு பெரிய கோட்டை மாதிரி அன்றைக்கி இருந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி இதை இடிச்சிட்டிங்கன்னா ஏதோ ஒரு கோயில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அப்போது நீங்கள் எதை இடிக்கிறீர்கள்? பாரம்பரியத்தையும் இடிக்கிறீர்கள். இதையும் நம்ம குறிச்சிக்கணும். சென்னையில் மெட்ரோ டெவலப்மெண்ட் வந்ததுங்க. மெட்ரோ வரும்போது சில கோயில்கள் இடிபட்டது. இந்துக்கள் போராட்டம் நடத்தினார்கள், வெற்றி பெறவில்லை. ஆனால் 3 மாஸ்க்கு பாரம்பரியம்னு சொன்னாங்க. இத்தனை வருஷம்னாங்க, 100 வருஷம், 500 வருஷம்னாங்க. அதெல்லாம் இடிக்கல. அப்போது பாரம்பரியம் யாருக்கு வேணும், யாருக்கு வேண்டாம் என்பதையும் இந்த அரசாங்கம் முடிவு பண்ணுகிறது. இதை பக்க அயோக்கியத்தனம் என்று நான் வர்ணிக்கிறேன். மூன்றாவது செய்தியாக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருந்தார். அதில் பாஜக அரேஞ்ச் பண்ண பொதுக்கூட்டமும் இருக்குது, அரசு நிகழ்ச்சிகளும் அதில் இருக்குது. பொதுக்கூட்டம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, இனி திமுகவை தேடினாலும் தமிழகத்தில் கிடைக்காது அப்படிங்கக்கூடியதை சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காரு. அது ஒரு குடும்ப ஆட்சி,
ராமர் கோவில் குறித்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வந்த பொழுது திமுக எம்பிகள் எல்லாம் புறக்கணித்து வெளியில் சென்றார்கள் அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. பட் திமுகவை இனி தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு பிரதமர் வந்து பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், பிரதமர் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டாருன்னு பார்க்குறேன் சார். இந்த பிரதமரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மரங்கொத்தி மாதிரிங்கிறாங்க. மரங்கொத்தி கொத்த ஆரம்பிச்சதுன்னா முதல்ல தெரியாது உங்களுக்கு. கொத்தி 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 இந்த மரத்தை அப்படி ஓட்ட போட்டுரும், தொலை போட்டுரும், அப்புறம் அதுக்கப்புறம் மரத்தினுடைய ஸ்ட்ரென்த்து போயிடும். மோடி ஒரு மரங்கொத்தி ஒரு முடிவு பண்ணால் அதை தொடர்ந்து திருப்பி 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 அடிப்பார் அப்படிங்கிறது மோடியை பற்றிய எதிர்க்கட்சி வர்ணனையாளர்கள் இருக்காங்கள்ல, தலைவர்களை சொல்லலை, எதிர்க்கட்சி பத்திரிகையாளர்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இது. அது மட்டும் இல்லை, மரங்கொத்தின்னு சொன்னால் மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், மோடி காங்கிரஸ் முக்த பாரத்னு ஒன்று எடுத்தாருங்க. இன்றைக்கி காங்கிரஸ் முக்த பாரத் ஆயா போயிடுச்சு, எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கே இருக்குது காங்கிரஸ்? தமிழ்நாட்டிலே இப்போ திமுக 4 இடம் கொடுக்குறேங்கிறான் பொழுது. வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா கிடையாதுன்னு, ஆம் ஆத்மி 4-3ன்னு அங்கே வந்தால் கூட பஞ்சாபில் கிடையாதுங்கிறான். ஆகையினால இவர் திமுக காணாமல் போகும் அப்படின்னு மோடி சொல்லிட்டார்னா இனிமே அதற்கான நாட்களை எண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ப்ராசஸ் ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம். மோடி ஆரம்பித்த ப்ராசஸை யாரும் நிறுத்த பொறுத்தில்லை, நிறுத்தவும் முடியாது. இப்போது 400 சீட்டு 370. நேற்று ஒரு வித்தியாசமாக ஒன்று நடந்தது. புதிய தலைமுறை ஒரு ஆய்வு எடுத்தார்கள் எல்லா மாநிலத்திலையும். அந்த ஆய்வு எடுத்து அந்த ஆய்வினுடைய முடிவை சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு 360+ சீட்டு வருது. அது வரைக்கும் மாநிலமாக வரும்போது ஒரு பிஜேபிக்காரர் ஒரு பிஜேபி வலதுசாரி அப்படின்னு சர்ச்சை பண்ணவங்க நேற்று முடிவு அறிவிக்கும் போது ஃபைனல் டேலி போடும்போது எந்த பிஜேபிக்காரங்களையும் கூடலை, பிஜேபி ஆதரவாளர்களையும் கூப்பிடலை. அவங்களை எதிர்க்கிற கூட வச்சு கொண்டு அந்த புதிய தலைமுறை எடுத்த ஆய்வையே புதிய தலைமுறையினுடைய ஆங்கர் புதிய தலைமுறை விவாதத்தில் இது ஆய்வே இல்லை என்று முடிவு செய்து புதிய தலைமுறைக்கு எதிராக புதிய தலைமுறை ஒரு போராட்டம் செய்தது. அப்போ இன்றைக்கி அந்த மோடி எதிர்ப்புங்கிறது எங்கே மட்டுப்பட்டிருக்கு, எங்கே காணாமல் போயிட்டுருக்குங்கிறத நான் பார்த்துட்ருக்கோம். திமுக காணாமல் போகிறது என்பதை அறிவிப்பதற்கு ஒருத்தர் வரவேண்டி இருக்கிறது. ஏன்னா திமுக அசைக்கவே முடியாது, திராவிடத்தை அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலத்தில் முதல்ல நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார், கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் சொன்னார். ஆனால் அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு அவ்வளவு தடங்கள் இருந்தது, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. இன்னைக்கு அழகா பிரதமர் மோடியே பல்லடத்தில் அப்படியே அவருடைய முதுகை தட்டி கொடுத்து தோளை தட்டி கொடுத்து இந்த கழகங்கள் இல்லாத தமிழகத்துக்கு என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரதமர் மோடி அண்ணாமலை தோளில் தட்டினதை நான் எதிர்க்கட்சிகள் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்த ஒரு எச்சரிக்கையாக பார்க்கல. இங்கேயே நிறைய பேர் வந்து இன்னைக்கு அண்ணாமலை மாறி விடுவார், நாளைக்கு மாறி விடுவார்னு, அதாவது வலதுசாரி பத்திரிகைகளே எழுதி கொண்டு இருக்கிறது. வலதுசாரி பத்திரிகைகளே கூட நீங்கள் கூட்டணிக்கு போக வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்க பத்திரிகைகள் இருக்குது. கூட்டணிக்கு போக வேண்டும்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள், வலதுசாரி ஊடகங்கள், அதுக்கெல்லாம் அழகாக மோடி ஒரு செய்தி சொல்லிட்டார்னு வச்சோம். ஸ்டாப் இட் அப்படின்னு நீட்டாக சொல்லிட்டார்னு வச்சுப்போம். மிஷன் ஒன்று தான், டெமாலிஷ் டிஎம்கே அப்படிங்கிறதுல வந்ததுலேருந்து அண்ணாமலையும் அதில் மாறலை, மோடியும் இப்போ மாறலை. இது முதல் விஷயம். பல்லடத்தில் கூட்டம் நடந்தது. பல்லடம் கூட்டம் 2.5 லட்சம் பேர் அப்படின்னா குறைந்தபட்சம் என்னால் சொல்ல முடியும். நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நிறைய விவிஐபி பாஸ் வாங்கி வந்தவர்கள் தாமதமாக வந்ததுனால கேம்பஸுக்கு உள்ளே வர முடியலை, அவங்களால உள்ளே வரும். வந்தவர்கள் இடம் இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை பாதைகள் இருந்தால் அத்தனை பாதைகளும் மக்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். வெளியில் உள்ள மானிட்டர்லாம் அது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸு தான். ஆனால் மானிட்டர் ஹைட்டு குறையாக இருந்ததுனால நிறைய பேரை பார்க்க முடியலை. அப்படி அங்கே பார்க்காம போனதுவங்க ரொம்ப பேர். பார்க்கிங் பல்லடத்துலேருந்து திருப்பூருக்கு வரத்துக்கு அன்றைக்கி 3 மணி நேரம் ஆயிரும். அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே நாளில் திருநெல்வேலியில் மறுநாள் மதுரையில் 6000 பேர் டிவிஎஸ் ஏற்பாடில் இண்டஸ்ட்ரீஸும் மாணவர்கள்.
6000 பேரில் முக்கியமாக யாருக்கு மொழிபெயர்ப்பு தேவையோ அவர்களுக்கு 5 மொழியில் டிரான்ஸ்லேஷனே காதில் கேட்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலியில் 40,000 பேர், தூத்துக்குடியில் 10,000 பேர். இது எல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் சொல்லும்போது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்டு வந்தீங்க, அங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு யாரும் கதையெல்லாம் சொல்ல முடியாது. தெற்குக்கு வேறு பக்கம் இந்த பக்கம் வரவே இல்லை. ஏற்கனவே அவர் ராமேஸ்வரம் வந்துட்டு போயிட்டார், ஏற்கனவே சில இடத்துக்கு வந்துட்டு போயிட்டார். அப்போது இன்றைக்கு மோடி கொஞ்சம் கொஞ்சமாக ராமேஸ்வரம் வந்தாச்சு, திருநெல்வேலி வந்தாச்சு, தூத்துக்குடி வந்தாச்சு, மதுரை வந்தாச்சு, திருப்பூர் வந்தாச்சு, கோயம்புத்தூர் வந்தாச்சு. எல்லாம் பாராளுமன்ற தொகுதியை மையப்படுத்தியே இருக்கு. அதாவது அவர் வந்துட்டு போனாருன்னு சொன்னா தான் ஓஹோ இங்கெல்லாம் வந்துட்டு போகிறாரோ அப்படின்னு தெரிய அளவுக்கு அழகாக வந்துட்டு போயிருக்கிறார் தமிழ்நாட்டை. இப்போது என்ன விஷயம்னா 370 நார்த்து கன்ஃபார்ம்டுங்க அவங்களுக்கு வெற்றி. ஆகையினால மோடியினுடைய பார்வை தெற்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கே வெற்றி சீல் பண்ணியாச்சு, அதனால் நம்பர் வந்துடும். அந்த வெற்றி இந்த பக்கம் வரும்போது யாரை டார்கெட் பண்ணணும் அவருக்கு தெரியும். தமிழகத்தை கெடுத்து கொண்டு இருப்பது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி நிகழ்ச்சியில் இஸ்ரோ லான்ச்சிங்கும் சேர்ந்து அங்கே நடந்தது. பல்வேறு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. இஸ்ரோனுடைய 2வது ஏவுகணை ஏவுதளம் அதை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஏவுகணை முதல் இஸ்ரோனுடைய ஏவுகணை அந்த லான்ச்சுக்கு வரும்போது மத்திய அரசு தமிழகத்தில் இடம் பார்த்துருந்தது. அண்ணாதுரை அன்னைக்கு சிஎம்மாக இருந்தார். அண்ணாதுரைகிட்ட பேசுவதற்காக மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு டீம் வந்திருந்தது. அது விஞ்ஞானிகள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். தோள்பட்டை வழி காரணமாக அண்ணா அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. மதியழகனை அனுப்புகிறார். மதியழகன் அவர்களை காலதாமதமாகவே வருகிறார். மணிக்கணக்காக காத்திருக்க வைக்கிறாரு அந்த இவர்களை. காலதாமதம் வரும்போதும் தண்ணி அடித்து கொண்டு வருகிறார். ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடத்தலை. ஆகையினால இஸ்ரோ இங்கே விட்டு போனது. இதுதான் முதல் கதை. அது ஸ்ரீஹரிக்கோட்டை போயிடுது. குலசேகரப்பட்டினம் பின்னால் வந்தது. இப்போ குலசேகரப்பட்டினத்தில் ஐடென்டிஃபை பண்ணி சொன்ன பிறகு இப்போது குலசேகரப்பட்டினத்தில் நடந்ததுக்கு பெரிய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இது. இஸ்ரோங்கிறது மத்திய அரசாங்கம் தான் நிதி கொடுக்கப்படும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, இடம் பார்த்து கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். இடமும் கூட ஆய்வு செய்து அவங்க தான் செய்திருக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் தூத்துக்குடிக்கு இவர் வந்துட்டு போயிட்டா இதுக்கு இவருக்கு பேர் வந்துடுங்கிறதுக்காக அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தேசிய கொடி கிடையாது சார். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தேசிய கொடி படம் கிடையாது. சீனா ராக்கெட் இருக்குது, சீனாவினுடைய ஸ்டார் இருக்குது, இது எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் மோடி ஃபோட்டோ இருக்குது, இந்த பக்கம் ஸ்டாலின் ஈக்குவலாக இருக்கிறது, சம்பந்தப்பட்ட எம்பி ஃபோட்டோ இருக்குது, அதில் உதயநிதி ஃபோட்டோவும் இருக்குது. உதயநிதிக்கும் இஸ்ரோவுக்கும் என்னையா சம்பந்தம், லாஞ்சுக்கு என்ன சம்பந்தம், அதில் உதயநிதி எங்கே வந்தார்? ஸ்டிக்கர் ஓட்டியாச்சு. ஸ்டிக்கர் ஓட்டினா இப்போ கனிமொழி என்ன சொல்கிறாங்க, நாம் என்ன சீனாவை எதிரி நாடு என்று அறிவித்து விட்டோமா? ஒரு வெக்கமே கிடையாதா? நீ சீனாவை தான் போடணுமா? தேசிய கொடி போட மாட்டிங்களா? தேசிய கீதம் சட்டமன்றத்தில் போட மாட்டீங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இஸ்ரோக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டில் தேசிய கொடியை போட மாட்டீங்க, சீனாவை வைப்பீங்க. என்னடான்னு கேட்டால் ஐயோ சீனா என்ன நாம் எதிரி நாடாக அறிவித்து விட்டோம்னு பேசுகிறா இருந்தா திமுக இந்த நாட்டுக்கு எவ்வளோ ஆபத்து. ஆகையினால தான் அந்த இடத்துல இதெல்லாம் தான் பிரதமரை கோபப்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையினால தாங்க பிரதமர் தான் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த முதல் நாளே விளம்பரம் வந்த செய்தி பிரதமருக்கு போயாச்சு. விளம்பரம் பார்க்குற பிரதமருக்கு கோபம் வருமா வராதா? கனிமொழியை பற்றி அவர் பேசலை, மென்ஷன் பண்ணலை, ஏபாபால் சொல்லலை. சொல்லலைங்கிறாங்க. நீங்கள் சொல்லணும் என்றால் அதுக்கான தகுதி உங்களுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களை முதல்ல இந்தியராக நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? சீனா எதிரி நாடுன்னு நம்ம அறிவித்து விட்டோமா? அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம கூட 2 போர் செய்திருக்கிற நாடு, நட்பாக இருக்கலாம். ஆனால் நட்பு என்பது கோல்டு அண்ட் ஹாட் என்பது இருந்து கொண்டே இருக்கும் உறவில். ஆனால் உங்கள் நட்பு நாடுன்னு நீங்கள் இன்றைக்கும் சொல்லவே முடியாது. வியாபாரம் பண்ணுறதுனால வியாபாரி யார் கூடயும் வியாபாரம் பண்ணலாம். அவர்கள் உங்கள் லேண்டை அக்யூட் பண்ணியிருக்கிறாங்களா, உங்கள் நில ஆக்கிரமிப்பு, உங்கள் நாட்டை ஆக்கிரமிக்கிறார்களா? ஆக்கிரமிக்கிறார்கள். லடாக்கில் ஆக்கிரமிக்கு வந்த இடத்துல வந்த சண்டையில் தான் நம்ம ஊர் ஹவில்தார் பழனி இறந்து போனார். அந்த பழனிக்கு அங்கே ஒரு பெரிய நினைவிடமே தமிழ்நாட்டுக்காரர் பழனிக்கு தானே இங்கே வச்சுருக்கு. அப்போ சீனாவை பார்த்து நீங்கள் செய்தி நான் எதிரி நாடான்னு கேட்டான்னு அர்த்தம்.
சாதாரண இந்தியனுக்கு கூட தெரியும் சீனா எதிரி நாடு என்று. அதுக்காக டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. கனிமொழி கேட்கணும்னா எதிரி நாடுன்னு டிக்ளேர் பண்ணணும்னு எந்த விஷயம் கிடையாது. நட்பு வைத்து கொண்டே எதிர்க்க முடியும், எதிர்த்து கொண்டே நட்பு வைக்க முடியும். அதுதான் இன்டர்நேஷ்னல். அப்போ இது கூட தெரியாத ஆளாக கனிமொழி இருப்பாங்கன்னு நினைக்கல. ஆகையினால தான் இப்படிப்பட்ட ஆபத்தான திமுக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அது மட்டும் பேசலைங்க. அவர் பேசினதனுடைய நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மொத்தத்தில் இன்னைக்கு திமுகவுக்கு யாருக்கும் பிடிக்கல, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் தமிழகத்தினுடைய தலையெழுத்து என்னென்னா, திமுக என்றால் மாற்று அதிமுக, அதிமுக என்றால் மாற்று திமுக. அன்னைக்கு தேசபக்தர்கள், ஆன்மீகவாதிகள் திமுகவுக்கு மாற்று என்றால் அதிமுகவுக்கான ஓட்டு போட்டாங்க. ஏனென்றால் ஒரு எம்ஜிஆர்கிட்ட ஒரு ஆன்மீகத்தை பார்த்தார்கள், ஜெயலலிதாட்ட ஒரு ஆன்மீகத்தை பார்த்தார்கள். எம்ஜிஆர் கன்னியாகுமரி மண்டைக்காடு போராட்டம் நடந்தவுடனே இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் தானே நாம் தைரியமாக ஏதாவது பண்ண முடியுங்கிற கேள்வியை நேரடியாக தானே நாடாட்ட பேசினார். யாரும் சொல்ல முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஜெயலலிதா ஆன்டி கன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க, என்ஐஏல ராம் ஜென்மபூமிக்காக பேசினார்கள், அயோத்தியில் கட்டலனை வேறு எங்கே கட்ட முடியும்னு சொன்னாங்க, கரசேவாக அனுப்பினாங்க. இன்றைக்கி இருக்கிற அதிமுக எஸ்டிபிஐ கூட கூட்டணி வைத்து கொண்டிருக்கிற அதிமுக. அதனால் இன்றைக்கி தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஃபர்ஸ்ட் டார்கெட், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். ஆகையினால முதல்ல காணாமல் போக வேண்டியது திமுக என்பதை காணாமல் போய்விடும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், காணாமல் போகிறதுக்கான சங்கல்பத்தை நான் எடுத்து விட்டேன். ரெண்டாவது சொல்கிறார், நீங்கள் என்னன்னாலும் என்ன சார் கோபேக் மோடி சொன்னது நீங்கள் தான் சார். நீங்கள் இங்கே பேசும்போது சொன்னார், அந்த டிஃபென்ஸ் காரிடாரை நீங்கள் வரவிட மாட்டேங்கிறீங்களேங்கிற வார்த்தையை அழகாக சொன்னார். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு இந்தியா மேலே உங்களுக்கு பற்று இல்லைங்கிறத அழகாக சொன்னார். ஏன் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அப்போது ஒரு நாட்டுக்கு எது நல்லது நடக்கணுமோ அது எதையுமே நடக்காத திமுக, சீனா படம் போடுற திமுக இங்கேருந்து காணாமல் போகணும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கிறது? ஆகையினால இதை மோடி புரிந்து கொண்டு தான் சொல்லியிருக்கிறார். எப்படி காங்கிரஸ் முக்த பாரத் வேணுமோ அப்படி டிஎம்கே முக்த் தமிழகம் வேணும் அப்படிங்கிறது அதனுடைய மெசேஜ். காங்கிரஸ் முக்த் பாரதம், டிஎம்கே முக்த் தமிழகம். இல்லைன்னா தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை இவர்கள் பேசி, கருணாநிதி ஒன்றிய அரசுன்னு சொன்னதே கிடையாது சார். இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார். எத்தனை விஷயத்தை கருணாநிதி செய்தது கிடையாது சார், இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஆகையினால திமுக காணாமல் போகும் என்று மோடி சொன்னது அவர் டார்கெட் வச்சுட்டார்னு அர்த்தம். அது இந்த எலெக்ஷனில் நடக்குமா? நடக்கும், கொஞ்சம் நடக்கலாம். அடுத்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் நடத்தலாம். அடுத்த 2-3 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது என்று அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். அது நடக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. 4வது செய்தியாக, உங்களுக்கு இந்த தைரியத்தை யார் தந்தது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவை கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன செய்தின்னு பார்க்க போனால் சார், இப்போது அவர்களுடைய விளம்பரங்களிலெல்லாம் பல்வேறு நோய்களை பதஞ்சலி மருந்துகள் குணப்படுத்துவதாக அவங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இது ஆதாரமற்றது அப்படின்னு இந்திய மெடிக்கல் கவுன்சில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதற்கான தீர்ப்பு 2022லேயே விட்டது. அதன் பிறகும் தொடர்ந்து பதஞ்சலி நிறுவனம் இது பல்வேறு வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தை நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கு, உங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 1957 விளம்பர தடை சட்டத்தின் கீழே இது போல இனிமேல் விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் அநியாயம் பண்ணிருங்க. ஒரு பதஞ்சலி நிறுவனம் தங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு விளம்பரமே பண்ணக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு ப்ராடக்ட் பண்ண வேண்டாமா? நீங்கள் அவங்களுக்கு 4 கண்டிஷன் சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 3 மாதம் தடை, 4 மாதம் தடை, அப்படி கூட சொல்லலாம். பண்ணவே கூடாதுன்னா இது தேசத்துக்கு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேங்க, துள்ள உயரம் காம்ப்ளான் என்னுடைய நண்பர் சொன்னார். அப்போ காம்ப்ளான் எங்கே போய் விற்றுருக்கணும்? ஜப்பானில் போய் விற்று ஜப்பானில் உள்ளவெல்லாம் 7 அடிக்கு வளர்ந்துட்டானா துள்ள வரலாம்னு சொல்லியிருக்கலாம். இந்தியாவில் சொன்ன உயர்ந்தானா எனக்கு தெரியாத. ஒரே வாரத்தில் சிகப்பழகு ஃபேர் அண்ட் லவ்லி, அப்படி ஒரே வாரத்தில் சிகப்பழகுன்னா ஆப்பிரிக்காவில் போய் விற்றுருக்கலாம், விற்கலையே. அப்போ இந்தியாவில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டதெல்லாம் சிகப்பாகிட்டாங்களா? காம்ப்ளான் பார்த்தவங்கெல்லாம் நெட்டையாகிட்டாங்களா?
அதெல்லாம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? அதுக்கு என்ன ட்ரையல் இருந்தது? ஏதாவது ட்ரையல் இருந்து ட்ரையல் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்களா? அவங்க ஹியூமன் ட்ரையல் கொடுத்துருந்தாங்களா? ஹியூமன் ட்ரையல், இந்த ட்ரையலை நாங்கள் பார்த்தோம், இவரை 5 வருஷம் 10 வருஷம் வளர்த்து பார்த்தோம், இவர் வளர்ந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறோம், ஒரு வாரமாக 24 மணி நேரம் மூஞ்சில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சகப்பானார், அதுக்காகத்தான் போனோம் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ இது காம்ப்ளானுக்கு செல்லுபடியாகாது, இவருக்கு செல்லுபடியாகாது சார். ஜான்சன் அண்ட் ஜான்சன் சார், இதே மெடிக்கல் கவுன்சில் ஒரு பீரியடில் அவங்களை பேன் பண்ணாங்க சார். அவங்களுடைய இதை நீங்கள் எவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னெல்லாம் ப்ரொமோஷன், கடைசியில் இப்போ கேன்சரில் வந்து எனக்குதுன்னு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? முந்தினதுக்கு என்ன கேஸ் கொடுக்க போகிறீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டு. என் கூட ஒரு நண்பர் வந்தார் சார், அரிஸ்டோக்ரட் அப்படின்னு ஒரு சூட் கேஸு. அந்த சூட் கேஸு வந்து யானை மேலே நிற்கும், அந்த சூட் கேஸ் உடையாது. நானும் என்னுடைய நண்பரும் மிலிட்ரி கேண்டீனுக்கு, அப்போ அரிஸ்டோக்ரேட் சூட்கேட் ரொம்ப ஃபேமஸ் சூட் கேஸு. மிலிட்ரி சூட் கேஸில் கேண்டீனில் போய் வாங்கின உடனே என்னுடைய நண்பர், அவர் பேர் என்ஆர்எஸ் லக்ஷ்மணன்னு பேர், அந்த சூட் கேஸை பற்றி மேலே ஏறி நின்றுட்டார். கடைக்காரன் ஓ சார் சார் சார்னு கத்தனோடையோ யானையே நிற்குங்கிற நான் நின்று பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். அவன் வாயே திறக்கலை. அப்போது யானை நின்னால் எங்களுடைய சூட்கேஸ் உடையாதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி நீங்கள் அரிஸ்டோக்ரேட்டை பேன் பண்ணிட்டீங்களா? அந்த சூட்கேஸை பேன் பண்ணிங்களா? என்ன சார் நடக்குது சார்? எலெக்ஷனில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கட்சியும்? செய்யலையே உடனே 6 மாதத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க, செய்யலை. 181வது நாள் இதை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுமா சார்? இந்த பாருங்கள் சார், மத்திய அரசாங்கம் ஆயுஷுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறது. மத்திய அரசாங்கம் ஆயுஷுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜு சந்திரசூட்டுக்கு கோவிட்லேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தாலும் அதனுடைய பாதிப்புலேருந்து வரவில்லை. நரேந்திர மோடி அவர்கிட்ட கேஷுவல் டாக்கில் நரேந்திர மோடிகிட்ட பேசும்போது சொல்லுகிறார். நரேந்திர மோடி உடனே ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் ரெஃபர் பண்ணி அங்கே உள்ள டாக்டர்ஸ் இவரை அட்டென்ட் பண்ணி, இதே சந்திரசூட் ஆயுஷ் மினிஸ்ட்ரியினுடைய இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு என்னுடைய தெம்பு மீண்டு விட்டதுன்னு சொல்கிறாரு. சந்திரசூட் தான் ஹியூமன் ட்ரையல், வேறு யார் ஹியூமன் ட்ரையல் வேணும்? இப்படி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஆயுஷ் மருத்துவமனைகள், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் தங்களுடைய ஹியூமன் ட்ரையல் எங்கே பண்ணியிருக்காங்க? தங்களுடைய பேஷண்ட்டை வச்சு வீடியோ கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ரப்பானி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன ஹியூமன் ட்ரையல் பண்ணுறாரு? அவர்கிட்டேருந்து க்யூரானவர் தவிர என்ன எனக்கு க்யூர் ஆகிடுது பாருங்கள். தமிழகத்தில் சார் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் சார், ஒரு பொண்ணு சார், நல்லா வளர்ந்து வரக்கூடிய பொண்ணு சார், யூடியூப்பில் ஏதோ ஒன்று பேசிட்டாங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால அது அவங்க யார் பார்த்தா அவங்க பிஜேபிக்காரங்களான பார்த்து அவங்களுடைய சித்தானுடைய சர்டிஃபிகேட் 6 மாதம் தடை பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, இந்த அலோபதி லாபி எப்படிப்பட்ட லாபி பாருங்கள். இந்த லாபி இவர் மேலே கேஸ் போடுது. யார் மேலே? ராம்தேவ் மேலே கேஸ் போடும்போது நீங்கள் என்ன சொல்ல? அப்போ சார் ஆயுஷ் மினிஸ்ட்ரி என்ன சார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார்? பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கி நேட்டிவ் மெடிசன் நான் சொல்கிறேன், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அது ஆல்டர்னேட் மெடிசன் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அதுதான் நேட்டிவ் மெடிசன். அந்த நேட்டிவ் மெடிசனை பாதுகாப்பதற்காகத்தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரியே வந்திருக்கிறது. அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்த விஷயத்தை அப்போ இந்த தீர்ப்பை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு எதிரான தீர்ப்பாக பார்க்கிறேன். பதஞ்சலிக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஆக்சுவலாக பதஞ்சலி இதை விடக்கூடாது, பதஞ்சலி ரிவ்யூவுக்கு போக வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதற்காக அத்தனை இங்கே இருக்கிற நேட்டிவ் மெடிசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் அவங்களுடைய அசோசியேஷன் பதஞ்சலிக்கு உதவிக்கு போகணும். ஏன்னா இன்னைக்கு பதஞ்சலிக்கு வந்த ஆபத்து ஒரு சித்தா டாக்டருக்கு வரும், ஒரு ஆயுர்வேதா டாக்டருக்கு வரும், ஒரு ஹோமியோ டாக்டருக்கு வரும், ஒரு யுனானி டாக்டருக்கு வரும், எல்லாருக்குமே வரும். இது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த தைரியத்தில் இப்படி கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், இவர்கள் என்ன தைரியத்தில் இப்படி சொல்லுகிறார்கள்? இந்தியாவில் இந்தியன் மெடிசன்ஸே வளரக்கூடாது என்று சொல்லுகிறார்களா? கேட்க முடியுமா? நான் அதனால் ரொம்ப ஆபத்தான தீர்ப்பு இது. இந்த அரசாங்க கொள்கைக்கு எதிரானதாக நான் பார்க்குறேன்.
ஏன்னா ஒரு நீதிமன்றம் கொள்கைக்கு எதிராக போகக்கூடாது. இந்த அரசாங்கம் வந்தவர் தான் ஆயுஷ் என்று ஒரு மினிஸ்ட்ரியாக உருவாக்கப்பட்டது. ஏன்னா அது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன்ஸை வச்சு 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 சொன்ன பீரியடில் இது மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆகினால நடந்திருக்கிறது தீர்ப்பு என்னை கேட்டால் மிக மிக தவறான தீர்ப்பு. இந்திய சமூக பாரம்பரிய விஞ்ஞானத்துக்கு எதிரானது, நேட்டிவ் விஸ்டத்துக்கு எதிரான தீர்ப்பு. இந்த நேட்டிவ் விஸ்டம் என்பது காலகாலமாக சுவடுகளில் எழுதி, இப்போ திருமூலர் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன ட்ரையல் எடுத்து சொல்லியிருக்கிறாரு? எங்கே சார் என்ன ட்ரையல் இருக்குது? அதனால் இது ரொம்ப தவறானது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? நீதிமன்றம் ஒரு ஜூரிஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம், 5 ஆயுஷ் டாக்டர்ஸை கூப்பிட்டுருக்கலாம், இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்ட்டை இதை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த தீர்ப்பு ரொம்ப ஆபத்தான தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு எதிராக அத்தனை ஆயுஷ் டாக்டர்ஸ்களும் ஒன்று சேர்வது பதஞ்சலிக்காக ரிவ்யூக்கு போகணும். ஒன்று, அரசாங்கம் இந்த தீர்ப்பை சீரியஸாக ரிவ்யூ பண்ணணும். தேவை ஏற்பட்டால் அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும். தலையிட்டு இவங்களுக்கு என்ன உரிமையோ ஆயுஷ் டாக்டர்ஸுக்கு அதை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும். ரொம்ப ஆபத்தான தீர்ப்பு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு நேட்டிவ் இந்தியன்ஸ், அதாவது நேட்டிவ் மெடிசன்ஸை விரும்பக்கூடிய இந்தியருடைய கடமை என்று நான் சொல்கிறேன். இறுதி செய்தியாக, இலங்கை மிகப்பெரிய பொருளாதார சீரழிவில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மீண்டு வருகிறது. இந்தியாவின் பேருதவி அதுக்கு கிடைத்திருக்கிறது கூட. அது சீக்கிரம் மீண்டு வருவதற்கான ஒரு காரணமாக சொல்லலாம் சார். அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னார் அப்படிங்கக்கூடிய பகையில் அந்த தீவில் காற்றாலை திட்டத்தை இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மன்னார் மரையாயர் இமானுவேல் பெர்னாண்டோ அப்படிங்கிறவர், மக்கள் எவ்வளவோ கோரிக்கை வைத்தும் அரசு செவி சாய்ப்பதாக இல்லை, நம்முடைய போராட்டத்தை காட்டி நம்ம யாருங்கிற மாதிரி இதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கோரிக்கையை வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், சர்ச் எங்கே இருந்தாலும் சர்ச்சு தான். சர்ச் எந்த இருந்தாலும் தான் எந்த நாட்டில் இருக்கோமோ அந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அந்த நாட்டுடைய கலாச்சாரம் கிறிஸ்துவ கலாச்சாரம் இல்லை என்றால் அதை எப்படி பால்பட்டு போக வேண்டுமோ அதுக்கு தான் வேலை பார்க்கும். அது இந்தியாவில் அது அப்படி தான், ஸ்ரீலங்காவில் அப்படி தான், பர்மாவில் அப்படி தான், உலகத்தில் எந்த நாடுகளில், ஆப்பிரிக்காவில் தான். அதுதான் அவருடைய வேலை. ஸ்ரீலங்காவில் அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த சர்ச்சு குண்டுவெடிப்புன்னு ஒன்று நடந்தது. வைத்தவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். ஏன் வைத்தார்கள்? சர்ச்சுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு அரசாங்கத்தில் இருக்குன்னு புரிந்து கொண்டதுனால வச்சார்கள். சர்ச்சுடைய இன்ஃப்ளூயன்ஸு எங்கேயோ இருக்கிற நார்வே, ஸ்ரீலங்காவில் தலையை உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சார். ஸ்ரீலங்காவுக்கும் நார்வேக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது? நார்வே 100% அறிவிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ நாடு. அவங்க இங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா, இங்கேருந்து யாரோ ஒருத்தர் ஸ்ரீலங்காவுக்கு அவங்களுக்கு தகராறு நடத்துகிறாங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி சர்ச் என்னென்ன பாருங்கள். நீங்கள் இன்னொன்னையும் பார்க்கணும். ஸ்ரீலங்காவுடைய ஜாகிரபிக்கல் ஏரியாவில் தமிழர் ஏரியாவில் தான் அதிகமான கன்வர்ஷன் நடந்திருக்கிறது. புத்திஸ்ட் ஏரியாவில் நடக்கலை, முஸ்லீம் ஏரியாவில் நடக்கலை. அப்போ இவருடைய வேலை என்னவாக இருக்குன்னா, இவர்கள் அங்கே இருந்து கொண்டும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள், இந்தியாவுக்கு எதிராகவும் வேலை பார்த்து கொண்டிருக்கார். இப்படி இப்போ விழிஞ்சன் துறைமுகம் யார் எதுக்குறா? இங்கே இருக்கிற கிறிஸ்டியன் சர்ச் தான் நடத்துது. யார் பண்ணுறா? அதானி தான் பண்ணுறார், எதிர்க்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்காவில் இந்த காற்றாலை மின் திட்டத்தை செய்யப்போவது அதானி. எதிர்ப்பது யார்? சர்ச்சு. முடிஞ்சு வச்சு, தேர் எண்ட்ஸ் த ஸ்டோரி. ஏன் எதிர்க்கிறார்கள்? சரி, காற்றாலை மின் சக்திங்கிறது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு நமக்கே தெரியும். அதை கூட விழிஞ்சத்தை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு 100 காரணம் சொல்லுவீங்க. ஒவ்வொன்றுக்கும் புது புது காரணம் சொல்லுவாங்க. கூடங்குளத்தில் எதிர்க்கணுமா, அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. இதே வேலையாக போச்சு. அப்போது சர்ச்சு அவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கா இந்தியன் ஃப்ரெண்ட்லி ஸ்ரீலங்காவாக மாறிக்கொண்டிருக்கிறது. சீனா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத அவங்களுக்கு விரும்பினாங்க. ஏன்னா சீனா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது தான் அங்கே உள்ள நேட்டிவ் மதம் அழியும். அப்போ தான் அவங்க மதத்தை அவங்க பரப்ப முடியும், வறுமை வர முடியும். சீனா அவங்களை போட்டு அமைக்கிறோம். ஏன்னா பொருளாதாரமே காணாமல் போச்சு. பொருளாதாரம் காணாமல் போய் மதமாற்றம் நடக்கணும்னா வறுமை வரணும், வாழ்வாதாரம் காணாமல் போகணும்.
அப்போ வாழ்வாதாரம் காணாமல் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருப்பது சர்ச்சுகளுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் இருக்கும், வேறு யாருக்கும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அது அந்த அமைப்பே மதமாற்றத்துக்கான அமைப்பு என்பது தான் நமக்கு புரிந்த விஷயம். ஆகையினால இன்றைக்கி அதை எதிர்க்கிறார்கள். இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் சர்ச் என்பது உண்மைதான். அதனால தான் பழைய சுதந்திர போராட்ட காலத்தில் சொன்னதாக சொல்லுவாங்க, எல்லாருக்கும் 3 படை இருக்கிறது என்றால் ஆங்கிலேயருக்கு 4வது படை, அதுக்கு பேர் சர்ச் அப்படின்னு கேசி குமரப்பா சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேசி குமரப்பாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ கிறிஸ்டியன். ஆகையினால சர்ச்சுடைய வேலை எதிர்க்கிறார்கள். இது இன்டர்நேஷ்னல் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் அதானி இதை தாண்டி அந்த இடத்துல போடுவார் சார், நடக்கும் சார். ஸ்ரீலங்கா இப்போது மாலத்தீவு என்னாச்சு, அடங்கி போயிருக்கிறது. அதனால் அங்கேருந்து இப்போ இராணுவத்தை நீ வெளியில் வான்னு சொன்னாங்க, அதுக்கு பதிலாக சிவிலியன்ஸ் இப்போ போகிறாங்க. நம்ம சிவிலியன்ஸ்லாம் அதாவது ராஜதந்திரத்தில் எல்லாத்துக்கும் ஒன்று உண்டு, அதில் சிவிலியன்ஸ் ஒன்றும் குறைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். சைனாவுக்கு அது கையிலெல்லாம் போக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஸ்ரீலங்கா இந்தியன் ஃப்ரெண்ட்லியாக வரக்கூடாது என்பதை ஸ்ரீலங்கா சர்ச் விரும்புகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற சர்ச் அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சோ கால்டு தமிழ் மூமெண்ட் எல்லாம் சர்ச்சுக்கு பின்னால் இருப்பதுக்கு வாய்ப்பு கொண்டிருக்கிறது. அதனால் ஸ்ரீலங்கா ஹிந்து ஃப்ரெண்ட்லியாக, நான் இதுவரைக்கும் இந்தியன் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னேன், இப்போ இந்த வார்த்தையை சொன்னேன், ஹிந்து ஃப்ரெண்ட்லியாக மாறுவதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அதற்காக எதிர்க்கிறார்கள். இதை புரிந்து கொண்டால் சரியாகும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினம்தோறும் 5 செய்திகளை எடுத்து விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை சேகரித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.